ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு டாடா கெமிக்கலோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1060 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே இது வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோவுக்கும் இந்த லோவும் ட்ரெண்ட் லைன் போடும்போது இந்த இடத்துல கரெக்ட்டா வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒருவேளை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இந்த 200 DMAல தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட்குள்ளாரே இது சப்போர்ட் எடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது 100 DMA கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இது ஒன்று ஒரு நல்ல விஷயம், புல்லிஷ்க்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணுற இந்த 0.2 அதாவது 1000ஐயும் கிராஸ் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் இது 100 டிஎம்ஐயும் கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ்க்கான சிம்டம்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ வந்து 0.5 கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. 0.5 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1070 கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா நம்ம வந்து 1200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 1200க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆனிச்சுன்னா நம்ம வந்து 1350 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RSI 57 கிட்ட இருக்கு. ஸோ 60க்கு மேலே RSI வந்துச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் வந்துடுச்சுன்னா இது வந்து 1000க்கு கீழே வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி ஒரு வேளை க்ளோஸ் ஆனிச்சுன்னா இது வந்து ஃபர்தராக கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிள் ஆயிரும். ஸோ 1070க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகும்போது இது வந்து 1200 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 1200க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நம்ம வந்து 1350 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 1000க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா இது இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார சப்போர்ட் எடுத்துக்கணும். ஒருவேளை அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது இந்த 200 DMAல தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது 800 825 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா. இப்போ நம்ம டாடா கெமிக்கலோட ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 840 கிட்ட இருக்குது. இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 1060 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.2 டைம்ஸ் கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் நமக்கு இந்த ஸ்டாக் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.67% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு இவங்க 71 ரூபீஸ் கிட்ட earn பண்ணுறாங்க. உங்களுடைய ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 15 கிட்ட தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 34 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி நல்லாவே கம்மியாக இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 11% கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ வந்து 12% கிட்ட இருக்குது. ஸோ ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் 15%க்கு மேலே இருக்கணும். இவங்களுக்கு டெப்ட் வந்து 0.28 கிட்ட இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 38% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஏ கிட்ட 14% கிட்ட இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 1.79% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏ. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கணும். இதில் வந்து 1.22 கிட்ட தான் இருக்குது. சேல்ஸ் க்ரோத் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 17% கிட்ட காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க நெகட்டிவில் தான் காமிச்சிருக்காங்க. எப்போ வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து இதோட ப்ரைஸ் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஃபேரான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இது லாங் டேர்முக்கு அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல பெஸ்ட்டான ஸ்டாக். அதுவும் இல்லாமல் நல்ல டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023ல இவங்களோட சேல்ஸ் வந்து 4000 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து டிசம்பர் 2023ல இவங்களோட சேல்ஸ் வந்து 3730 crores கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட சேல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது செப்டம்பர் 2023 குவார்ட்டரில் 495 crores கிட்ட இவங்களோட நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 194 crores கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது 300 crores கிட்ட இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் 2023ல 16 ரூபீஸ் கிட்ட ஏர்னிங் பர் ஷேராக இருந்திருக்கு. இதுவே டிசம்பரில் வந்து 6 ரூபீஸ் கிட்ட தான் ஏர்னிங் பர் ஷேராக இருக்குது. கிட்டத்தட்ட 10 ரூபீஸ் கிட்ட இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இவங்களோட ப்ராஃபிட்டையும் அதிகப்படுத்துனாங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 38% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட 14% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. டிஏ கிட்ட 20% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட 0.03% கிட்ட இருக்குது. பப்ளிக் கிட்ட 27% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.